வேதாகம கிருபை ஏன் பெரியது, ஏன் இவ்வளவு பெரியது அப்படின்ட்டு கொஞ்சம் ஒரு ஒரு பார்வை இன்றைக்கு நான் பார்க்கணும் விரும்புகிறோம். சில பேர் கிருபை கிருபை என்று சொல்கிறாங்க. உலகத்தார் கூட சில நேரத்தில் பை காட்ஸ் கிரேஸ் அப்படின்னு சொல்லிடுறாங்க. விசுவாசிகள் அல்லாதவர்கள், கிறிஸ்துவை அறியாதவர்கள் கூட பை காட்ஸ் கிரேஸுங்க வேர்டை யூஸ் பண்ணலாம். இப்போ பொதுவாக விசுவாசிகள் எப்படி இருக்கீங்கன்னா, கர்த்தருடைய கிருபையெல்லாம் நல்லா இருக்கிற அப்படிங்கிறாங்க. கிருபையை குறித்து புரியாமலும் நிறைய பேர் சொல்கிறாங்க. அந்த கிருபையை குறித்து நம்ம பிரசங்கிச்சிருக்கிறோம், நிறைய பார்த்துருக்குறோம். ஆனால் இதனால் அவங்க ஷார்ட்டாக கிருபை அப்படின்னா பைபிள் சொல்கிற கிருபை வேறு, உலகத்தார் என்ற கிருபை வேறு. அதனால தான் நம்ம வேதாகம கிருபையை, பைபிள் என்ன சொல்கிறது அந்த கிருபையை பற்றி நான் பார்க்குறோம். பைபிள் கிரேஸ் கொஞ்சம் வேறு. அந்த கிருபையை குறித்து கொஞ்சம் பார்க்கலாம். ஏன்னா நம்மலாம் விசுவாசிகள் கிருபையை குறித்து பாடுறோம், கிருபையினால் ரட்சிக்கப்பட்டுறோம்னு சொல்கிறோம், கிருபையினால் வாழ்கிறோம்னு சொல்கிறோம், நான் நிர்மலமாக இருப்பது அவருடைய சுத்த கிருபைன்னு சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் பைபிள் சொல்லக்கூடிய ஒரு கிருபை, வேதாகம கிருபை. அந்த வேதாகம கிருபைன்னா என்ன அப்படின்னா, அதை நம்ம சம்பாத்தியம் பண்ண முடியாது. வேதாகம கிருபையை அது சம்பாத்தியம் பண்ணி வர்றதில்லை, அல்லது நம்ம அதுக்காக வேண்டி சில காரியங்களை சாதிச்சதுனால வரல. சம்பாத்தியம் பண்ணவும் முடியாது, அதை சாதித்தும் அதை பெற்றுக்கொள்ள முடியாது. அதுதான் இலவச ஃப்ரீ கிஃப்ட். அது ஒரு இலவச ஈவு. அது நம்ம செய்கிறதுனால நம்ம நல்லா இருக்கிறோம் அப்படிலாம் சொல்ல முடியாது. அந்த கிருபை கர்த்தருடைய கிருபை அவ்வளவு மேன்மையான ஒன்று. அதனால தான் அதை குறித்து சற்று கவனிப்போம். எபேசியர் 2வது அதிகாரம் 8வது வசனத்தை கவனிப்போம். அதில் நம்ம ஆரம்பிக்கலாம். எபிஷியன்ஸ் சாப்டர் 2 verse 8. எபேசியர் 2:8 கவனிப்போம். நம்மளாம் தேவனுடைய பிள்ளைகள். அவருடைய கிருபையை குறித்து இந்த நாளில் ஏன் அது ரொம்ப பெருசாக இருக்குது, வேதாகம கிருபை. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. அப்போ உங்களிலிருந்து உங்களுடைய சப்போர்ட்டே கிடையாது. இந்த கிருபைக்கு நம்ம செஞ்சதுனால எதுவும் நம்ம பெற்றுக்கொள்ளவே முடியாது. செஞ்சதுனால கிடைக்கிறது கிருபை கிடையாது, அல்லது தகுதி எதுவும் கிடையாது, அல்லது சம்பாத்தியம் பண்ண முடியாது, அல்லது சாதித்ததுனால வர்றது கிடையாது அந்த கிருபை. அதனால் உங்களுக்கு கிருபை ரொம்ப இருக்குது, நிறைய இதெல்லாம் பண்ணிட்டாங்க, அதான் கிருபை இருக்குது, பண்ணி அதை பெற்றுக்கொள்ள முடியாது. ஸோ அதனால தான் இதுக்கு பேர் கிருபை. தகுதி இல்லாதவனுக்கு தேவன் பாராட்டுகிற தயவு அப்படின்ட்டு ஒரு இதை நம்ம படிச்சிருக்கோம். தகுதியே இல்லாதவனுக்கு கர்த்தர் ஃப்ரீயாக கொடுக்குறார் ஒன்று அப்படின்னா, அந்த உலகத்தில் இருக்கிற 840 கோடி ஜனங்களும் இந்த கிருபையை பெற்றுக்கிடலாம். அதுக்கு பேர் தான் கிருபை. நாங்கள் சர்ச்சுக்கு வரோம் அதனால் எங்களுக்கு கிருபை இருக்குது கிடையாது. இந்த உலகத்தில் வாழ்கிற இப்போ இருக்கிற 840 கோடி, முன்பு வாழ்ந்தவர்கள், பின்பு வாழப்போகிறவர்கள் எல்லாருமே ஃப்ரீயாக அந்த கிருபையை எடுத்துக்கிடலாம். இதுதான் வேதாகம கிருபை. அந்த கிருபையில் அவ்வளோ மேன்மையான ஒரு கிருபை அப்படிங்கிறதையும் நான் பார்க்கறதுக்கு இதை நான் உங்களுக்கு முன்னால் சொல்லிடுறேன். யாருமே சம்பாதிக்க பண்ண முடியாது, சாதித்ததுனால வருவதில்லை. ஓகே சார், இன்னொரு வசனத்தை கவனிக்க போகிறோம். பைபிளில் இருக்கிற கடைசி வசனம் என்ன சொல்லுது, அதுலேருந்து இந்த கிருபையை பார்க்கலாம். which is the last scripture in the Bible. Can you open the Bible? கடைசியான வசனம் ரெவலேஷன் தான். அதில் லாஸ்ட் படிக்கல. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. அப்போ இதுதான் லாஸ்ட் வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. சொல்லுங்க, உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. இப்போ லாஸ்ட்டில் எல்லாம் அவர் வரப்போகிறாரு, இயேசு கிறிஸ்து வரப்போகிறாரு, உலகமெல்லாம் இப்படி நியாயந்தீர்க்கப்பட போகுது. நம்ம நித்தியமாக 1000 வருஷம் அரசாட்சியில் இப்படி இருக்க போகிறோம். அதுக்கு பிறகு நித்திய வாழ்க்கைகள்லாம் அப்படி இருக்க போகிறோம். பாவிகள் எல்லாம் நரகத்துக்கு போவாங்க, எல்லாம் நடக்கும், அவர் வர இருக்கிறார் அப்படின்லாம் சொல்லிட்டு லாஸ்ட்டில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. அப்போ என்ன அர்த்தம்னா, இப்போவும் இருக்கும், எப்பவும் அந்த கிருபை இருக்கும், நித்தியமாக இருக்கும். அப்போ அந்த கிருபை எவ்வளோ பெருசு, அது எப்பொழுதும் எல்லாரும் கூட இருக்கிறதுக்காக வேண்டி பைபிள் சொல்கிறது கவனிக்கிறோம். அப்போ அதனால தான் இது பெரிய ஒரு மாபெரும் ஒரு மிக முக்கியமான ஒன்று கிருபை அப்படிங்கிறதும் பார்க்குறோம். கிரேஸ். சரி, அப்போ அந்த கிருபை அவ்வளவு முக்கியமானதை பைபிள் குறிப்பிடுது.
இடையில பைபிளில் பார்த்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டில் ஏராளமான முறை கிருபை வருது. 100க்கும் அதிகமான முறை, 120க்கு மேலே அதிகமான முறை கிருபையை பற்றி பேசப்படுது. அல்லது வேற சொல்லையும் அது சொல்லப்படுகிறது. பழைய ஏற்பாட்டிலையும் இருக்குது, புதிய ஏற்பாட்டிலையும் இருக்குது. அப்போ அந்த கிருபையை நம்ம பார்க்கலாம். இதில் சில காரியத்தை நம்ம இன்னைக்கு கவனிப்போம். பைபிள் வேதாம கிருபை என்றால் பிதாவாகி தேவனுடைய கிருபை, காட்ஸ் கிரேஸ், அதான் வேதாம கிருபை. ரெண்டாவது, தேவனுடைய கிருபை தான் இயேசுவின் கிருபை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்களோடு கூட அனைவரோடும் கூட இருப்பதாகிறது. யாருடைய கிருபை? தேவனுடைய கிருபை அல்லது இயேசுவின் கிருபை அல்லது வேதாகம கிருபை, பைபிள் தரக்கூடிய கிருபை. இது உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. இன்றைக்கி நிறைய பேருக்கு சுகம், கடைசியில் சுகமோடு இருங்க, நல்லா இருங்க, சமாதானமாக இருங்க எல்லாம் சொல்கிறோம். இதெல்லாம் உள்ளடக்கியது தான் இந்த கிருபை அப்படிங்கிற அந்த வார்த்தை. அந்த கிருபை குறித்து புரிந்து கொள்வது நமக்கு நல்லது, நன்மை பயக்கும். இன்றைக்கி என்னெல்லாம் உங்களுக்கு இழந்திருக்கிறீங்களோ அதெல்லாம் பெற்றுக்கொள்வது கிருபையை குறித்து கேட்டாலே போதும். ஒரு தகுதியும் கிடையாது. தகுதியெல்லாம் கூப்பிட்டு அந்த கம்பெனி ஓனர் உனக்கு இன்னையிலேருந்து ப்ரொமோஷன் கொடுக்குறேன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? ஒன்றுமே சாதிக்கலை இந்த வருஷம், ஆனாலும் கூப்பிட்டு ஒரு ப்ரொமோஷன் கொடுத்துட்றாங்க. ஒன்றுமே செய்யலை, ஆனாலும் உங்களுக்கு திடீர்னு ஒன்று தந்து விட்டுருந்தாங்க. அதுக்கு பேர் தான் கிருபை பாருங்க. அப்போ நம்ம இன்னொன்று என்னதோ செஞ்சு சம்பாத்தியம் பண்ணுறதுனால, ஆண்டவர்கிட்டருந்து ஏதோ செஞ்சதுனால அது வேறு ஏதாவது நம்ம பண்ணதுனால அந்த கிருபை நமக்கு வர்றதில்லை. ஃப்ரீயாகவே ஆண்டவர் நமக்கு பார்த்து கொடுக்குறாரு. உலக அனைவருக்கும் அந்த கிருபை உங்கள் கூட இருக்குன்னு சொல்கிறார். சரி, இன்னொரு வசனத்தை கவனிக்கலாம். இதுதான் இயேசுவின் கிருபை, இதுதான் தேவனுடைய கிருபை, இதுதான் வேதாகம கிருபை. எபிரேயர் நிருபம் 12வது அதிகாரம் 15வது வசனம் சொல்கிற கவனிங்க. ஹீப்ரூ சாப்டர் 12:15. இதில் நம்ம என்னது கவனிக்கிறோம் அப்படின்னா, ஹீப்ரூ 12:15 ஒருவனும் தேவனுடைய கிருபை இழந்து போகாத பிடிக்கும். கடைசி வந்த கிருபையோடு நம்ம வாழணும். ஒருவனும் தேவனுடைய கிருபை இழந்து போகாத பிடிக்கும். இப்போ ரட்சிக்கப்பட்டவங்க அத்தனை பேரும் ஒரு கிருபையை நீங்கள் பெற்றிருக்கிறீங்க, தொடர்ந்து கிருபையை பெறணும், அதுவும் இருக்குது. கிருபையை இழந்து போகாத பிடிக்கும். யாதொரு கசப்பான வேர் முளை தெழும்பி கலக்கமுண்ட ஆக்குகிறதினால் அநேகர் தீட்டுப்படாத பிடிக்கும். இப்போ ஒரு ஆள் பெற்றிருக்கிற கிருபை இன்னொரு ஆள் கெடுக்க முடியுமா? கவனிச்சுக்கோங்க. அப்படின்னா நீங்கள் ஃப்ரீயாக வாங்கி நல்ல இருக்கிறத இன்னொருத்தன் வந்து நாசமாக்குறதுக்கு ரெடியாக உலகத்தில் இருக்கிறாங்கிற. உங்களை நல்ல அழகாக எல்லா வாழ்க்கையும் அழகாக போயிட்டுருக்கிறத கிருபையை நீங்கள் இழக்க முடியும்னு பார்க்குறோம். கிருபையை கடைசி வரை உங்களோட கூட இருப்பதான்னு சொல்லிட்டார் அவர். ஆனால் அவர் என்ன சொல்கிறார்? நான் உனக்கு ஃப்ரீயாக தந்ததை நீ இழக்கவும் உன்னால் முடியுங்கிறார். ஒரு ஆளுக்கு 2 கால் ஆண்டவர் கொடுத்து 2 கையை கொடுத்து அழகாக சேதமடையாத சரீரத்தை கொடுக்கலாம். சாலையில் குறுக்க நெடுக்க போனால் ரோட்டில் காலை இழக்க நேரிடும், ஆக்சிடெண்ட்டில், அல்லது உயிரே மாய்க்க நேரிடும். நமக்கு தந்த உயிரை நம்மால் இழக்க நேரிடும். அதே போல தான் கர்த்தர் நமக்கு ஃப்ரீயாக கொடுத்த இந்த கிருபையை நம்ம இழக்க முடியும் அப்படிங்கிற வேதம் சொல்லுது. இது வந்து என்னதாப்போ எச்சரிக்கை. கடைசி வரை ஒரு கிருபை நம்ம கூட இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பார்க்கும்போது அந்த இழந்து போகாதபடிக்கு, அந்த கிருபை இழந்து போகாதபடிக்கும் அந்த அவர் கிருபையின் மூலமாக நமக்கு தந்திருக்கிற நன்மைகள் எல்லாம் ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு கிருபை இருக்குது பாருங்க. அதில் கிருபையில் நிறைய வெரைட்டி இருக்குது. பிசாசு இவர்களை விழுங்கலாமோன்னு வகை தேடி சுற்றி திரிகிறான். அவன் தான் பிரச்சனை ஏற்படுத்துகிறான். அவன் தான் இந்த காரியங்கள்லாம் தூண்டி விட்டு மறைமுகம் அவங்களுக்கு தெரியாமல் அந்த வேர்கள் அந்த கிருபையை கிருபையினால் உங்களுக்கு கிடைத்த நன்மைகளை காலி பண்ணிக்கிட்டு இருக்கு. நம்ம ஆண்டவர் நல்லவர் தான். சர்ச்சுக்கு போனாங்க, நல்லா இருந்தாங்க, இப்போ ஏங்க அவங்க வாழ்க்கையில் அப்படி நடந்துட்டுன்னு கேட்குறாங்கல்ல, அதுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு தெரியாது, பாவம். சில ஜனங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, அப்பாவிகளாக இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையில் தீமைகள் நடக்கிறதுக்கு காரணம் கசப்பான வேர் முளைத்து எழும்பி அப்படி நடக்குது. அதுவும் உனக்கு நான் பிரயோஜனமாக இருக்குன்னு சொல்லுது. நல்ல வேர் தானங்க ஒரு ஆளுக்கு, ஒரு செடிக்கோ மரத்துக்கோ உதவும். கசப்பான வேர் கிருபையை காலி பண்ணுது, நல்ல வேர் கிருபையை கொடுக்குது, கிருபையில் பெருக வைக்குது. இப்போ இதை நம்ம பார்க்கணும். ரெண்டுமே ரகசியமாக தான் நடக்கு. அப்போ நாம் கெட்டு போயிடக்கூடாது. கிருபை ரொம்ப முக்கியம், கிருபை இழந்துடக்கூடாது. மறந்துடாதீங்க, கிருபை பெரிய ஒரு வார்த்தை. அதை நான் போகிறேன், அது போகிறதுக்கு முன்னாடி இந்த கிருபை எப்படிப்பட்டதுன்னு அவங்களுக்கு லேஸ் சொல்கிறேன், அப்போ தான் அவங்களுக்கு புரியும். கடந்த வாரத்தில் ஒரு வசனத்தை கவனித்தோம். அது எபேசியர் 1வது அதிகாரம் 4வது வசனம். அந்த வசனத்தை படிச்சுட்டு போமா? சரி, உற்சாகமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்கம்மா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா.
எந்திரிச்சு அல்லேலூயா சொல்லாமா? சொல்லுமா அல்லேலூயா? கர்த்தர் ரொம்ப நல்லவராக இருக்கிறார் பாருங்க. அவர் எவ்வளவு பெரியவர் பாருங்க. இந்த எபேசியர் 1:4 பாருங்க என்ன சொல்லுது? தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு. என்ன என்ன பிளான் என்ன தெரியுமா? நம்ம பரிசுத்தமா இருக்கணும், குற்றம் இல்லாதவங்களா இருக்கணும். இதுக்கு அவர் என்ன பிளான் பண்ணியிருக்கிறாரு? ஒவ்வொரு உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. நீங்க யாருன்னு தெரியுமா? நீங்க எந்திரிச்சு நீங்க அத்தனை பேரும் இந்த உலகத்தை தோன்றுவதற்கு முன்பாகவே நீங்கள் படைக்கப்பட்டீர்கள். அதை தான் இந்த வசனம் சொல்லுது. உலகம் எப்போ தோன்றுச்சு? ஆதியில் தேவன் வானங்களை பூமி சிருஷ்டித்தார். ஆதி என்கிற அந்த சமயத்தில் 2000 வருஷத்துல இல்லை, கிறிஸ்துக்குள்ளா சிலுவையில் இல்லை, அதுக்கு முன்னால உலகத்தை அவர் படைக்கிறதுக்கு முன்னாடி, ஆதாம படைக்கிறதுக்கு முன்னாடி 6 நாள் உலகத்தை அவர் சீர்திருத்தினார், அதுக்கு முன்னாடி. அப்போ அதுக்கு முன்னாடி நினைப்போம். அதுதான் பைபிள் சொல்றது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த நேரத்தில் நீங்க படைக்கப்பட்டிருக்கிறீங்க அப்படின்னு இந்த வார்த்தை சொல்லுகிறது. கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. நீங்க அப்படியே நீங்க உணர்றீங்களா, விசுவாசிக்கிறீங்களா? நீங்க அப்பமே உள்ள ஆளுன்னு கர்த்தர் தான் அப்படி சொல்றாரு. நான் அதை விசுவாசிக்கிறேன். சத்தமே வரலையே சரியா? நீ அப்பமே இருக்கிறீங்க, நம்ம எல்லாரும் அப்பமே இருக்கிறோம். அதான் பைபிள் சொல்லுது. மனித குலம் இப்படித்தான் அவர் படைச்சிருக்கிறார். அவன் கர்த்தர் ஆதியில் அவர் மாத்திரம் இருந்தாரு, அவர் கூட நித்தியமா இருக்கிறதுக்காண்டி ஒரு ஆளை படைச்சிருக்கிறாரு. அதான் நாம். ரைட்டு தான்? அல்லேலூயா. சரி, தேங்க்யூ. நீங்க எல்லாரும் உட்காருங்க. ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஆள் தான் நீங்க. இதை நீங்க நம்புறீங்க, அப்படிதானே? இதை கொஞ்சம் மேலே கொண்டு போகலாமா? நீ அப்பவே இருக்கிற ஆள் அப்படின்னு கொண்டு போகலாமா? இந்த ஊரில் இருக்கிற பேய் கண்டுபிடிச்ச அந்த இதெல்லாம் இருக்கு தெரியுமா? கைரேகை பிறந்ததுக்கு பிறகு தான் உன் கையில் இப்படி எழுதியிருக்கு. நீ எனக்கு அப்படி சொல்லியிருக்காங்க ஊரில் போகிறாங்க. இந்த கோடு 2 கோடு வரனால 2 பொண்டாட்டி கட்டுவேன் சொல்லியிருக்காங்களா உங்களுக்கு? பார்த்துருக்கீங்களா? ஆமாம், அங்கே நிறைய பேருக்கு சொல்லியிருக்காங்க, பார்த்துருக்காங்க பாருங்கள். ஆமாம், அப்படிலாம் சொல்லுவாங்க. தெரியாத பிள்ளைலாம் பார்க்காதீங்க, பாவம். அந்த பாம்பேயில் பிறந்த பிள்ளைகளுக்கு தான் தெரியாது. ஊரில் உள்ள பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் தெரியும். கைரேகை, அதில் ஒரு கிளியை கொண்டு வருவாங்க, கிளி சொல்லும் என்ன நடக்க போகுதுன்ட்டு. பிறகு இவங்களுக்கு ஒரு இது எழுதி வச்சுருப்பாங்க, ஜாதகம். எந்த நட்சத்திரத்தில் பிறந்த சொல்லு. சரி, அது தூரம் கொண்டு போட்டக்கூடாது, அது பத்திரமா வச்சுருக்கணும். சும்மா நீ சர்ச்சுக்கு போனாலும் இருக்கட்டும். என்னது இப்படி தெரியுதா உங்களுக்கு? சும்மா இருக்க, ஓலையில் எழுதி வச்சிருக்காங்க. அது ஒழிச்சு வச்சிருக்காங்க பழைய பெட்டியில், ட்ரங்க் பெட்டியில். மேலே தண்ணி தொட்டிக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். தூக்கி தூர வைங்க அதை. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. அதுலெல்லாம் உங்களோட வாழ்க்கை இங்கே பைபிளில் இருக்குது. உலகத்தை ஆண்டவர் படைக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய சரீரத்தை அங்கே ஆரம்பிக்குது. இருக்கீங்களா? அல்லேலூயா. இதை பைபிள் சொல்லுது. சரி, இப்போ நான் வரேன், கிருபைக்கு வரேன். கிருபைன்னா என்ன தெரியுமா? இப்போ 2 தீமோத்தேயு 1:9. 2 தீமோத்தேயு சாப்டர் 2 verse 2 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு 1:9. 2 தீமோத்தேயு, யூ ஓப்பன் யுவர் பைபிள். இல்லாட்டா நீங்கள் நம்ப மாட்டீங்க நான் சொல்கிறது. 2 தீமோத்தேயு நான் சொல்லலை, பைபிள் சொல்கிறத மாத்திரம் கேளுங்க. வேதாகம கிருபையை குறித்து பார்க்குறோம். ஒன்று, அவர் நம்முடைய கிரியையின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதிகாலம் முதல் கிறிஸ்து இயேசுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். இதை படிக்கும்போது கொஞ்சம் நிதானமாக படிங்க, போனது புரியும். பைபிள் எழுதுனது தான் படிக்க சொல்கிறேன், மாற்றியெல்லாம் படிக்க சொல்லலை. கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க என்ன எழுதியிருக்குன்னு. அவர் நம்முடைய கிரியையின்படி நம்ம ரட்சிக்கலை சொல்லிட்டார். சரி, ரட்சிப்பை பற்றி சொல்லுது. நம்ம இப்போ ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து மரித்தார், நமக்காக உயிரோடு எழுப்பப்பட்டார்னு ரோமர் 10:9-10 நம்ம அறிக்கை பண்ணி விசுவாசித்து நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இப்போ நம்ம தேவனுடைய பிள்ளையாய் ஆக்கப்பட்டிருக்கிறோம். எல்லா நன்மைகளும் கர்த்தர் நமக்கு தரார். அது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் பிரதர். ஆனால் அது அவர் என்ன சொல்கிறார்? உன் கிரியின்படி அவர் உன்னை ரட்சியாமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும். தம்னா யார்? தேவன், பிதாவாகி தேவன். அவர் ஒரு தீர்மானம் போட்டிருக்கார். அவருடைய தீர்மானம் எப்படி? நீங்கள் உங்களை குறிப்பிட்டு இந்த நபரை நான் ரட்சிக்க போகிறேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் போட்டிருக்காரு. அப்போ தீர்மானம்னு போட்டிருக்கு. தீர்மானம் எடுத்திருக்கிறாரு, திட்டம் போட்டிருக்கிறாரு, உங்கள் பேரில் போட்டுக்காங்க. அப்போ என்னை அவர் என்னுடைய கிரியையின்படி ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதிகாலம் முதல். சொல்லுங்க, ஆதிகாலம் முதல். இப்போ அந்த ஆதிகாலம்னா என்னது? ஆதிகாலம் தான் இப்போ நம்ம படிச்சோம்னா எபேசியர் 1:4.
உலகத்தெல்லாம் படைக்கிற அந்த துவக்கத்தில், அதாவது ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமி சிருஷ்டித்தார் இருக்குல்ல, அது ஆதி காலம் முதல்ங்கிறது. அது கேன் யூ ரீட் ஒரு இங்கிலீஷ் பைபிள் எனிபடி லவுட்லி? Before the world began. உலகம் தொடங்கிறதுக்கு முன்னாடியே, உலகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே, before the world began. Praise God. ஹலோ, இங்கே கவனிக்கிங்களா? இங்கே தமிழில் என்ன போட்டிருக்கு? ஆதி காலம் முதல் இருக்குல்ல, அதுக்கு பதிலாக உலகம் தொடக்கத்திற்கு முன்னால். அது எப்போ தொடங்குச்சுங்க? உலகம் தொடங்கினது தேவன் தேவதூதரில் உண்டாக்குனார். பிறகு தேவதூதரில் ஒரு செக்ஷன் லூசிஃபராக மாறி அவனை பின்பற்றி கீழே விழுந்தாங்க. பூமியில் விழுந்த உடனே உலகம் பாழ்பட்டு போச்சு. பிறகு 6 நாள் தேவன் எல்லாத்தையும் சரி பண்ணார். இப்போ தேவதூதனை படைக்கிறதுக்கு முன்னாடியே உலகத்தெல்லாம் அவர் உலகத்தை படைக்கிறதுக்கு முன்னாடியே, உலகத்தை ஏற்படுறதுக்கு முன்னாடியே, உலகம் தொடங்கும் முன்பாகவே அவர் ஒரு திட்டம் போட்டிருக்காரு. அவர் இருந்தது அவர் மாத்திரம் தான் இருந்திருக்கிறார். அப்போ ஒரு திட்டம் போட்டிருக்கிறாரு. இப்படி மனுஷனை உண்டாக்க போகிறேன், இன்னாரை உண்டாக்க போகிறேன், அவங்கள கிறிஸ்துவுக்குள் ரட்சிக்க போகிறேன். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். அதை தான் இந்த வசனம் சொல்லுது. நம்ம எந்த காலத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் தெரியுமா? கடந்த நூற்றாண்டில் ஒரு ரெவலேஷனில் வாழ்ந்தோம், வெளிப்பாடுகளில் படித்து போயிட்டே இருக்கிறோம். இப்போ நான் உணர்றேன், நிறைய வெளிப்பாடுகள் வேதாந்தத்தில் இருக்கிறது. அவைகளை தான் நான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறேன். பாஸ்டர்ஸ் மீட்டிங்லையும் சரி, நம்ம சர்ச்லையும் சரி, சில வெளிப்பாடுகள் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். அப்போ உலக தோற்றத்துக்கு முன்பாகவே தேவன் நம்மளை, உலக தோற்றத்துக்கு உண்டாக்குறதுக்கு முன்னாடி தேவன் நம்மளை கிறிஸ்துவுக்குள்ள சிருஷ்டிச்சதை நம்ம பார்க்குறோங்க. அவர் என்ன பண்ணியிருக்கிறார்? தம்முடைய தீர்மானத்தின்படி ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும். இப்போ கிருபை வருது பாருங்க. அவன் நமக்கு ஒரு கிருபை அப்பவும் கொடுத்துருக்காரு. எப்போ? ஆதி காலம் முதல், உலகத்தை தொடங்கிறதுக்கு முன்னாடியே ஒரு கிருபையை நம்ம கொடுத்துருக்கிறார். அப்போ கிருபை எவ்வளோ பெருசுன்னு பாருங்க. அதிலே சொல்ல மாட்டேங்கிறாங்க. உண்மையில நம்ப முடியுதா? இந்த வசனத்தை நம்ப முடியுதா? நம்பாம எப்படி பார்த்துக்கிட்டு இருக்கோம்? நம்பினா ஒரு சந்தோஷம் வர வேண்டாமா? வாங்க வாங்க வாங்க, இருக்கீங்களா? நம்ப முடியுதா? என்ன சொல்றீங்க? நான் எங்கள் அம்மா வயிற்றுலேருந்து பிறந்ததுக்கு அப்போ பிறக்கும்போது கூட எனக்கு ஞாபகம் இல்லை, சின்ன பிள்ளையாக இருந்திருப்பேன். அது ஒரு 4-5 வயசு வரை கூட என்ன செஞ்சேன்னே தெரியல. நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், உங்கள் அம்மா வயிற்றில் நம்மலாம் இருந்தோம், நம்ம அம்மாவுடைய வயிற்றில் நம்மலாம் இருந்தோம், அதை நம்புறீங்களா? ஏன்னா உலகத்தில் இதுதான் நியதி, சரீரப்பிறப்பு இப்படி தான் நிகழுது. நான் ஏன் சொல்ல முடியாது? அப்போ எங்கள் அப்பா கிறிஸ்துவுக்குள்ளே நான் உட்காந்துருந்தேன், ஆண்டவருக்குள்ளே படைக்க முடியாது என்ன, அவர் அந்த வித்தை அவருக்குள்ளே வச்சிருக்கிற அந்த காலத்தில், கண்ணுக்கு தெரியாத உலகத்தில் அப்படிங்க பார்க்குறோம். அதுதான் பைபிள் சொல்லுது. அம்மா வயிற்றிலிருந்து பிறந்த கற்பத்தில் வளர்ந்ததுலாம் இப்போ நம்புகிற ஆட்கள் சரீர பிரகாரமாக. இதே போல் தான் ஆவிக்குரிய அந்த படைப்பு எப்படி நிகழுது? தேவன் ஆவியானவர் அவருக்குள்ள இந்த மனிதனுடைய விதையை, நம்ம ஒவ்வொருவருடைய விதையும் அவருக்குள்ள வச்சு கிருபையினால அந்த மகாமீன்மையான கிருபை ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுக்குள் நமக்கு அருளப்பட்ட சொல்லுங்க, அருளப்பட்ட. எப்போ அருளப்பட்டுச்சு? ஆதி காலம் முதல். எப்போ அருளப்படலை? சிலுவையில் மாத்திரம் அருளப்படலை. இயேசு பிறந்ததுக்கு பிறகு இல்லை, ஆதாம் பிறந்ததுக்கு பிறகு இல்லை, ஆதி காலம் முதல். பைபிளில் சரியாக படிக்கலாம், அப்படி தானே போட்டிருக்கு, அப்படி தானே புரியணும். பைபிளில் சொல்லாத வேற மாதிரி படிக்க கூடாதுல்ல. படிக்கிறீங்களா? ஆதி காலம் முதல் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் ஆதியில் இருந்தார், வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அந்த தேவன் கூட கிறிஸ்துக்குள்ள நாமும் இப்படி உலகத்தில் வாழ வேண்டும், தேவனோடு நித்தியமாய் வாழ வேண்டும் என்கிற ஒரு படைப்பு தான் மனித படைப்பு. இப்போ நினச்சி பாருங்க, அது தேவனுடைய அப்படிப்பட்ட நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கு ஒரு கிருபையை அவர் நமக்கு வச்சுருந்தார். அப்பவுமே அவரில் பட்ட கிருபை நமக்கு அப்படி ஜெயமாய் தேவனை போல வாழ்வதற்காக நமக்கு கிருபை அருளப்பட்டது, கிருபை தரப்பட்டது. அந்த கிருபை தான் பார்க்க இருக்கிறோம். அல்லேலூயா சொல்லாமா? இப்போ ரைட், 100 வருஷம் இல்லை, 2000 வருஷம் இல்லை,
உலக தோற்றத்தில் அதுக்கெல்லாம் முன்னாடி எத்தனை லட்சம் ஆண்டுகளும் எனக்கு தெரியாது. அப்போ நம்மை குறித்து தானே ஒரு புரிதல் நமக்கு இருக்கும். பரலோகத்துக்கு போதுங்கன்னு இந்த வெளிப்பாடெல்லாம் இருக்கணும். நான் இப்படி ஒரு சர்ச்சுக்கு போனேன் அப்படின்னு பீட்டர்கிட்ட நீங்கள் சொல்லுவீங்க, பவுல்கிட்ட சொல்லுவீங்க. அப்போ பவுல் கேட்பார், உங்கள் பாஸ்டர் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாரா அப்படின்னு கேட்பார். அப்போ நீங்கள் பவுல்கிட்ட சொல்லுங்கள், எங்கள் பாஸ்டர் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. நம்ம சந்திப்போங்க. நான் போகிறதே நிச்சயம் இல்லை, நான் வேறு பக்கத்தில் போய் நிற்பேன் அப்படி நினைக்கிறீங்க இப்போ சொல்ல வேண்டாம். பவுலை பார்ப்பீங்களா? எப்படி பார்ப்பீங்களா இல்லையா? இல்லை யார் பேர் உங்கள் மாமா மாமியார் ஒன்று ஆண்டவர்களை வரல, அவங்க கூட போக போகிறீங்களா? முறைக்காதீங்க. என்ன பார்த்து யாரும் முறைக்கல, நான் சும்மா தான் அப்படி ஒரு இது சொல்கிறேன். யாருமே இங்கே முறைக்கல. யோசித்து பார்க்குறாங்க, பின்னால் வண்டி ஓடுது. அங்கே போனால் அங்கே வருவோம், அங்கே போனால் அங்கே வருவோம். நிச்சயமாக ரட்சிக்கப்பட்டிருந்தீங்கன்னா பரலோகத்துக்கு தான் வருவீங்க. நீங்கள் பீட்டரை பார்ப்பீங்க, பாலை பார்ப்பீங்க, என்னையும் பார்ப்பீங்க, நானும் உங்களை பார்ப்பேன். ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் பேசும்போது நீங்கள் எனக்கு சாட்சியாக இருப்பீங்களா? அங்கே கேட்டோம், ஆனால் எல்லாம் மறந்து போச்சு. நீர் சொல்லணும். இப்போ அதுக்கு முன்னாடி நான் சரி பண்ணி தான் உங்களை கூப்பிட்டு போவேன். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் யார்? நீங்கள் எந்த ஊருக்காரங்க? இப்போ சொல்ல முடியுமா உங்களுக்கு? நாங்கள் தமிழ்நாட்டுக்காரங்க. சும்மா இருங்க, தமிழ்நாட்டுக்காரங்க மாத்திரம் இல்லை, ஆண்டவர் கூட ஆதிகாலம் உலகத்தையே படைக்க முன்னாடியே நீங்கள் இருக்கிறீங்க. அப்புறம் எந்த ஊருக்காரங்கன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க? இப்போ இருந்தாலும் நாங்கள் பொண்ணு எடுத்தால் இந்த ஊரில் தான் நாங்கள் எடுப்போம். பக்கத்து ஊரில் நாங்கள் எடுத்தால் அங்கே குணம் காணாது. என்ன சமுதாயம்? நான் உங்களை அப்படியே தள்ளி வேறு பக்கம் கொண்டு போகிறேன். கழுவுன்னு அப்படி கழுவுன்னு பாருங்கள். ஊரும் மறந்துடும், இனமும் மறந்துடணும், சாதியும் மறந்துடணும், மதமும் மறந்துடணும். எல்லாம் இயேசுவின் ரத்தத்தினால் அப்படி அவருக்குள்ள அசைக்கப்படணும். அவருக்குள்ள கொஞ்சம் தூரமாக போவோம். நம்ம ஆதி காலத்திலேருந்தே படைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எத்தனை வருஷம், எத்தனை ஆயிரம் லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் அப்படி தான் நினைக்கிறேன்னா, அதுக்கு முன்னால் கிருபை நமக்கு தரப்பட்டது. எதுவுமே நமக்கு தர்றதுக்கு முன்னாடி கர்த்தர் கிருபையை தந்திருக்கிறார் பாரு. அதனால தான் கிருபை ரொம்ப பெருசு. கிருபையை வச்சு வாழ்ந்துடலாம் அப்படின்னு தான் கிறிஸ்து இயேசுக்குள் நமக்கு அந்த அருளப்பட்ட கிருபை நம்மை ரட்சித்தது. அவன் கிருபை இப்போ அவர் தரல, உலகத்தை படைக்கிறதுக்கு முன்னாடியே கிருபையை தந்து வச்சார். அதனால தான் அந்த கிருபையை கர்த்தர் செயல்படுத்தினார். அந்த நமக்காக ஏற்படுத்தி வச்ச கிருபை, நமக்காக அருளப்பட்ட கிருபை, அதன் அடிப்படையில் ஒரு செயல்பாடு நடந்தது. அதனால தான் இதை என்ன சொல்கிறேன், இந்த கிருபை ஒரு பெரிய ரகசியம். இன்றைக்கி பாருங்கள், உங்கள் வீட்டில் இருக்க நிறைய விஷயம் சில பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு தெரியாமல் வச்சுருப்பாங்க. சில பிள்ளைகள் பெற்றோர்கள் அவங்களுடைய வாட்ஸ்அப் மெசேஜெல்லாம் படிக்கக்கூடாதுன்ட்டு பாஸ்வேர்டு போட்டு வச்சுருப்பாங்க. நீங்கள் மொபைலில் தடனா ஒன்றுமே கிடைக்காது. பாஸ்வேர்டு தெரியல, யார் வீட்டில் அப்படி இருக்கோ சொல்லிக்கிட்டுறேன். எங்களுக்கு என்ன பிறகு பாஸ்வேர்டாவது அந்த வேர்டாவது ஒரு வேர்டும் தெரியாது. என்ன பண்ணுறாங்களோ தெரியல, ராத்திரி வரை அப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அங்கே ரகசியம், சீக்ரெட். நிறைய பேர் நீங்கள் பணம் வச்சுருப்பீங்க, யாருக்கும் சொல்ல மாட்டீங்க. ஒரு குறிப்பிட்ட இடத்துல பணத்தை வச்சுருப்பீங்க, பேங்கில் போட்டு வச்சுருப்பீங்க. சில காரியம் இன்னும் கொஞ்சம் ரகசியமாக இருக்கும், சிலருக்கு சீக்ரெட். ஒவ்வொரு ரகசியம் இருக்குது. தேவன் இந்த கிருபையை குறித்தான ரகசியத்தை அந்த காலங்களில் யாருக்கும் சொல்லிக் கொடுக்கல. இப்போ அதை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கிறார். அதை தான் பவுல் என்ன சொல்கிறாருன்னா, அதை படிப்போம். இன்னொரு வசனத்தை படிக்கலாம். எபேசியர் 3ஆம் அதிகாரம், எஃபீசியன்ஸ் 3. இன்ட்ரெஸ்டாக இருக்கா? கேட்குறது உங்களை பற்றி தானே கேட்க. உங்கள் வரலாறு தானே படிக்கிறோம். எந்த ஊருக்காரங்க நீங்கள்? வள்ளியூர், களக்காடு, ஏர்வாடி, டவுன் பஸ்ஸில் சத்தம் கேட்குதா? வாங்க வாங்க வாங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. வண்டி திருநெல்வேலியிலேருந்து மேலப்பாளையம் போயிட்டுருக்கு. ஹலோ ஹலோ. அந்த கதை இல்லை. நம்ம ஊர் அந்த ஊர் கிடையாது. எங்கேருந்து வரோம்? நம்ம அங்கேருந்து வரோம். ஆதிகாலம் முதல். ஏமேன். நம்மளுக்கு கிருபை அருளப்பட்டிருக்கிறது. ஏமேன். பாருங்கள், இந்த வசனத்தை கவனிங்க. அவர் நம்முடைய கிரியையின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும், இதான படித்தோம். எபேசியர் சொன்னேன். சாரி ஐம் சாரி. எஃபீசியன்ஸ் சாப்டர் 3 verse 2-11. ஐம் சாரி. எபேசியர் 2ஆம் அதிகாரம், எபேசியர் 3ஆம் அதிகாரம் 2-11 வரை. எஃபீசியன்ஸ் சாப்டர் 3 2-11. பொறுமையாக படிப்போம். அந்த 11 வசனம், இந்த 2-11 வரை.
உங்களுக்காக எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிற தெய்வ கிருபைக்குரிய நியமம் என்னது கேட்டிருப்பீர்களே. கிருபையை குறித்து அவர் பேசுகிறாரு. எனக்காண்டி சபைக்காக வேண்டி உங்களுக்காக எனக்கு ஒரு கிருபை தரப்பட்டிருக்கு. அவர் ஊழிய கிருபையை பற்றி பேசுகிறார். அதை தெய்வ கிருபைக்குரிய நியமம், ஒரு சட்டம், ஒரு ஒழுக்கம் கேள்விப்பட்டிருப்பீர்களே. அப்போ இதை குறித்தான ஒரு ஊழியக்காரங்க பாருங்கள், கவனிச்சிங்களா? சும்மா நீங்கள் பாட்டு பிரசங்கம் பண்ணிட்டு போங்க, நீங்கள் வாங்க போங்க, எங்களுக்கு என்ன கவர் வந்துருங்க, அப்படி கிடையாது. அவர் சொல்கிறது கவனிங்க. இப்போ உங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள விஷயத்தை சொன்னால் டாபிக் பெருசாகிடும். நாங்கள் எதுக்கு உங்கள்கிட்ட வந்து பேசுகிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே அப்படிங்கிறார். நான் உங்களுக்காண்டி ஏன் ஊழியம் பண்ணுறேன் தெரியுமா? அப்படி தான். இப்போ ஒரு ஆள் எம்பிபிஎஸ்க்கு நீங்கள் படிக்கிறீங்க, அங்கே இருக்க ப்ரொஃபஸர் சொல்கிறாங்க, எதுக்காக நாங்கள் வந்து உங்களுக்கு பேசுகிறோம் தெரியுமா அப்படின்னா, எம்பிபிஎஸ் டாக்டர் ஆக்கிறதுக்காக வேண்டி ட்ரைனிங் கொடுக்க வேண்டி நிற்கிறார். அதுபோல் நாங்கள் எதுக்கு உங்க நிற்கிறோம் அப்படின்னு பவுல் சொல்கிறார். அதுக்கு சொல்கிறோம் பாரு, தெய்வ கிருபைக்குரிய நியமம் என்னது, ஒரு நியமத்தினால வந்து உங்களுக்கு நாங்கள் அதை போதிக்கிறதுக்கு வந்து நிற்கிறேன் அப்படிங்கிறார். அப்போ அதை குறித்து புரியணும். அதான் அதை புரிஞ்சு ரைட், இதை ஆண்டவர் ஏதோ அனுப்பி விட்டுருக்கிறார், இவர் என்ன சொல்ல வந்திருக்கிறார். நாங்கள் யார் உங்களுக்கு? நாங்கள் ஒரு ஏஞ்சல் போல ஊழியக்காரங்க. ஏஞ்சலுடைய வேலை என்ன? ஏஞ்சலுடைய வேலை வந்து அவங்களா எதையும் செய்கிறது கிடையாது. தேவன் என்ன சொன்னாரோ அதை வந்து சொல்கிறது. அது ஒரு வேலை அந்த காலத்தில் பண்ணாங்க, இந்த காலத்துலையும் பண்ணுறாங்க. ஆனால் எல்லா காரியத்தையும் அப்படி பண்ணுறதில்ல. அதே போல் தான் கர்த்தர் சில ஊழியக்காரர்களை, உங்களுக்கு நியமிக்கப்பட்ட ஊழியக்காரர்களை அவர்கிட்ட கேட்டு அவர்கிட்ட பெற்று உங்கள்கிட்ட வந்து அதை பரிமாறுறாங்க. இது எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம், எனக்கு சரியாக தெரியாது. சில பேர் நல்ல சமையல் பண்ணி அழகாக வச்சுருக்கோம் இலையில். சில பிள்ளைகள் இது பிடிக்காது, இது பிடிக்காது, இது பிடிக்காது. கத்திரிக்காய் ஒதுக்கு, சாம்பாரில் தண்ணியாக போடு, கடுகு இருக்கக்கூடாது, வெந்தயம் போடக்கூடாது, வேற மிளகாய் கிடக்கக்கூடாது, உப்பும் மஞ்சளும் தண்ணியில் போட்டு கலக்கி சூடு பண்ணி கொடுத்துருங்க. இருக்கீங்களா? இருக்கோம், தேங்க்யூ. இருக்கீங்க, கேளுங்க. அப்போ இங்கே நல்ல எல்லா காரியத்தையும் சாப்பிடணும். அதான் நான் விரும்புகிறேன். ஆமென். எல்லாரும் நல்ல அந்த வார்த்தையில் கேட்டு கொஞ்சம் புரிஞ்சுக்கிடணும். பாருங்கள், உங்களுக்கு நெக்ஸ்ட் லெசன் போயிடுவோம். அந்த கிருபை குறித்து அவர் சொல்கிறது வரும்போது என்ன வர்றாருன்னா, அதனவனில் புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரருமாய் ஒரே சரீரத்துக்குள்ளானவர்களுமாய் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்குத்தத்தத்துக்கு உடன் பங்காளிகளாக இருக்கிறார்கள்ங்கிற இந்த ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார். இது என்ன ஒரு ரகசியத்தை சொல்கிறார் பாருங்கள், ஒரு பெரிய ரகசியமாக, ஒரு சீக்ரெட்டை பற்றி அவர் பேசுகிறார். என்ன சீக்ரெட்னா, புறஜாதியாரும் எல்லா ஜனங்களையும் சேர்த்து சொல்கிறார். எல்லா ஜனங்களும் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்குத்தத்தம். சொல்லுங்கள், வாக்குத்தத்தம். வாக்குத்தத்தம்னா ஒரு காரியம் நடக்கிறதுக்கு முன்னாடி சொல்கிறதுக்கு பேர் தான் வாக்குத்தத்தம். செஞ்சதுக்கு பிறகு சொல்கிறது வாக்குத்தத்தம் கிடையாது. இருக்கீங்களா? கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் உனக்கு மனம் பண்ணுவேன்னு சொல்கிறதுக்கு பேர் வாக்குத்தத்தம். மனம் முடித்ததுக்கு பிறகு வாக்குத்தத்தம் கிடையாது. நான் உனக்கு கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்களா கல்யாணத்துக்கு பிறகு? இல்லை, கல்யாணத்துக்கு முன்னாடி தான் சொல்லுவாங்க. இப்போ இதுதான் ரெட்ஷிப். ரெட்ஷிப்புக்கு முன்னாடி சிலுவையில் இயேசு கிறிஸ்து மரிக்க போகிறார். அதில் நமக்கு நிறைய காரியத்தை கிறிஸ்துக்குள்ள அருள போகிறார். இதை இந்த சிலுவை மரணத்துக்கு பின்னால் சொன்னால் அதுக்கு பேர் வாக்குத்தத்தம் கிடையாது. முன்னால் சொன்னால் அதுக்கு பேர் வாக்குத்தத்தம். உன்னுடைய பாவத்தை நான் சுமப்பேன், உனக்கு நான் சுகமாக்குவேன், சிலுவையில் தொங்குவேன், அதன் மூலம் உனக்கு ஆசீர்வாதம் தருவேன், உன்னை காப்பாற்றுவேன் அப்படின்னு கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தம் பண்ணார்னா சிலுவை மரணத்துக்கு முன்னாடி அதை சொல்லியிருக்கணும். அதுக்கு பேர் தான் வாக்குத்தத்தம். சரியா? அப்போ ஆண்டவர் என்ன வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரு? சிலுவை மரணத்துக்கு முன்னால் ஒரு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்துக்கு நாமெல்லாம் உடன் பங்காளி அப்படின்னு பவுல் நம்மளை பற்றி சொல்கிறார். எந்த வாக்குத்தம்? ஒரு வாக்குத்தத்தம் முன்னாடியே பண்ணியிருக்கிறாரு. இயேசு சிலுவை மரணத்துக்கு முன்னாடி தேவன் பண்ணியிருக்கிறாரு. அந்த வாக்குத்தத்தின்படி நம்ம நிறைய நன்மைகளோடும் செழுமைகளோடும் விடுதலையோடும் வாழணும் அப்படின்ட்டு ஒரு வாக்குத்தத்தம் தேவன் பண்ணியிருக்கிறார். அது இப்போ நிகழ்ந்துட்டு, சிலுவை மரணம் நிகழ்ந்துட்டு மேல் கொண்டு போகலாம். 4வது வசனம். இதை குறித்து நான் முன்னமே சுருக்கமாக எழுதியிருக்கிறேன். வேற எங்கேயாவது படித்து பாருங்கள், அங்கே இருக்கும். சுருக்கமாக ஏதோ சம்மரைஸ்டு வேர்ஷனில் பவுல் பேசியிருக்கார், சுருக்கமாக சொல்லியிருக்கிறார். அதை கொஞ்சம் விவரித்து கொஞ்சம் காட்டுறாரு இந்த இடத்துல. அப்போ இதை குறித்து இன்னொரு இடத்துலையும் பேசியிருக்கிறதுனால முக்கியத்துவம் பெறுகிறது. இது ஏதோ படக்குன்னு வந்து பவுல் பேசலை. பிரசங்கம் பண்ணும்போது ஏதோ ஒரு ஆள்கிட்ட திடீர்னு வந்து சொல்லிட்டு போகலை. இந்த ரகசியத்தை குறித்து சொல்லும்போது முன்னோட்டியும் சொல்லியிருக்கிறார். எப்பா, நம்ம தாத்தா காலத்தில் உள்ள
அந்த பண்ணை வீட்டினுடைய ஓரத்தில் மாட்டுத்தொழுக்கு பின்னால் மாட்டுக்கு போகிற ஒரு மாட்டு தீவன கொட்டைகளை 6 அடிக்கு கீழே ஒரு பெரிய ஒரு இரும்பில் ஒரு பெரிய ஒரு பெட்டி ஒன்று இருக்குது. அதுக்குள்ளுக்க 5 கிலோ தங்க நாணயங்கள் கிட்டத்தட்ட 7 பெட்டி டப்பாவில் இருக்குது. 6 அடி கீழே கல் டப்பா கீழே இருக்குப்பா அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த ரகசியத்தை கேட்போமா கேட்க மாட்டோமா? இன்றைக்கே வண்டியை தட்டிட்டு போயிடுவாங்கல்ல, நடந்து போயிடுவாங்க சிஸ்டர். உங்களை போல உள்ள ஆட்கள்லாம், என்ன போல உள்ள ஆட்கள்லாம், ரைட். அப்போ ரகசியத்தில் இவ்வளோ தூரம் ஒன்று இருக்குன்னா எதுக்கு போட்டு மும்பையில் இருந்துக்கிட்டு அதுக்கு போய் டெய்லி போயிட்டு ட்ரெயினில் பிடிச்சிட்டு வீரார் இது சர்ச்சுகேட் ட்ரெயின் அடுத்தால தானாக ட்ரெயினில் ஏறவே முடியாதுங்கிறாங்க. உள்ளே போனால் மிதிப்பான், வெளியே வந்தால் மிதிப்பான், அப்படி சொல்லுவாங்கல்ல. இதே கதை. இவ்வளோ கூட்டத்தில் யார் வேலை செஞ்சு பிழைக்க போகிறா? இவ்வளோ ஒரு இது சொத்து இருக்கும்போது என்ன சிஸ்டர், எதுக்கு நம்ம இப்படி இருக்க போகிறோம்? இவ்வளோ உடனே ஓடிட மாட்டோம். ரகசியத்தை பார்த்து ஆசை வரும், ரகசியத்தை கேட்கறதுக்கு முதல்ல. ஆமென், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஆமென். சரி, அப்போ இதை குறித்து முன்னமே இந்த ரகசியத்தை அவர் பவுல் பேசியிருக்கிறது பெரிய விஷயம். கவனிச்சுக்கோங்க. பைபிள் படிக்கிறோம், சர்ச்சுக்கு போகிறோம், இந்த வெளிப்பாடுகளை கவனிக்க வேண்டியது ரொம்ப முக்கியமானது. அதை நீங்கள் வாசிக்கையில் கிறிஸ்துவின் ரகசியத்தை குறித்து எனக்கு உண்டாயிருக்கிற அறிவை அறிந்து கொள்ளலாம். பவுல் சொல்றார், எனக்கு ஒரு அறிவு இருக்குது, ரகசியத்தை குறித்தான ஒரு புரிதல் இருக்குது. அது நீங்கள் படிக்கும்போது அவங்களுக்கு தெரியும், இந்த ஆளுக்கு இந்த ரகசியம் தெரிஞ்சிருக்குப்பா. பவுலை மாத்திரம் பரிசுத்தார் இந்த காலத்தில் பயன்படுத்தினார், ஊழிய காலத்தில். மற்ற யாரையும் அவ்வளோ தூரம் பயன்படுத்தலை. பவுலை பயன்படுத்தி இந்த மாபெரும் அந்த கிருபையின் ரகசியத்தை குறித்து, அது ஆதி காலத்துக்கு முன்னால் உள்ளது, இயேசு மரித்ததுக்கு பிறகு கிடையாது, ஆதாம் உண்டாக்கப்பட்டதுக்கு கிடையாது, அதுக்கு பிறகு வந்தது கிடையாது, அதுக்கு முன்னாடியே கிறிஸ்துவுக்குள்ள நம்ம என்னெல்லாம் இப்படிலாம் வாழணுன்ட்டு ஒரு பிளான் பண்ணி கிருபையாக அந்த காரியத்தை, ஒரு கிருபையின் ஒரு காரியத்தை நமக்கு தந்திருக்கு, அருள் இருக்கிறாரு அப்படின்ட்டு அவர் சொல்ல வர்றார். அடுத்தால பாருங்கள், அடுத்த வசனம். இந்த ரகசியம் மறுபடியும் சொல்கிறார். நம்மளுக்கு சொல்லுங்கள், நம்மெல்லாம் மர்ம கதைகள்லாம் படிச்சிருப்பீங்க. தமிழ்நாட்டில் உள்ளவங்க மர்மம்னா என்ன தெரியும், பாம்பேயில் உள்ளவங்க மர்ம கதைன்னா தெரியாது. ஊரில் இந்த மர்ம கதை அப்படி படிக்கிறது, அது அது தினத்தந்தி பேப்பரில் போயிட்டே இருக்கும் பாருங்கள். அவரெல்லாம் படிச்சிருப்பார் பாருங்கள். கீழே மர்ம கதையெல்லாம் படிச்சிருக்கீங்களா? அவள் பேர் என்ன பேர்? ஒரு சைடில் ஒரு இது வரும், ஆமாம் பார்த்தீங்களா, கன்னித்தீவு வரும், ஒரு பேப்பரில் போட்டது தானே, சும்மா சொல்லுங்கள், ஒன்றும் இல்லை. எப்படினாலும் அந்த கன்னித்தீவு படிக்கக்காண்டே போய் உட்காந்து படிக்கிறது, நான் படிச்சிருக்கேனே, சும்மா பரவாயில்ல. அது போயிட்டே இருக்கும் பாருங்க. அது இப்பவும் போயிட்டு இருக்கோம் என்னவோ தெரில, எனக்கு தெரியாது. கன்னித்தீவு கதை அது போயிட்டே இருக்கும். அந்த ரகசியம், மர்மம், ரகசியம், மர்மம். அதே போல் இது சீக்ரெட், மிஸ்ட்ரின்னு பைபிள் சொல்லுது. சீக்ரெட் அண்ட் மிஸ்ட்ரி. ஆமென். என்ன ரகசியம்? நம்ம பயங்கரமான ஒரு விலையேறப்பட்ட ஒரு காரியம். அதனால தான் பவுல் சொல்ற ரகசியம். இந்த ரகசியம் இப்பொழுது அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலருக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆவியானவராலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது போல முற்காலங்களில் மனுபுத்திரருக்கு அறிவிக்கப்படவில்லை. முற்காலம் என்ன சொல்றார்? இயேசு கிறிஸ்து பிறந்ததுக்கு பிறகு இல்லை, அதுக்கு முன்னால் உள்ள பழைய ஏற்பாட்டு காலத்தில், ஆபிரகாம் காலத்திலேயோ அல்லது அதுக்கு பிறகு உள்ள எலியா, எலிஷா அல்லது தீர்க்கதரிசிகள் காலங்கள்லையோ அது வெளிப்படுத்தப்படவில்லை. பழைய ஏற்பாட்டு காலத்தில் இந்த ரகசியம் வெளிப்படுத்தப்படவில்லை அப்படின்ட்டு பரிசுத்த ஆவியானவர் பவுல் மூலம் சொல்றார். அது இப்போதான் வெளிப்படுத்தப்படுது. ஆமென் சொல்லுமா? ஹல்லேலூயா. இது யாரை பற்றி உள்ளது? நம்மை பற்றி உள்ளது, அந்த கிருபையை பற்றி உள்ளது. தேவன் ஒரு கிருபையில் நம்ம வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழணும்னு சொல்லிட்டு அவராக நமக்கு ஒரு வச்சிருக்கிறாரு. அந்த கிருபையை பற்றிய காரியம் அது சொல்லுகிறது. வேகமாக இதை முடிச்சிடலாம். தேவனுடைய பலத்த சத்துவத்தால் பாட்டு பாடுறோம். தேவனின் பலத்த சத்துவத்தாலே நற்செய்தி அறிவிக்கும் திருத்தொண்டனானேன். இதனுடைய அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? இன்னும் புரிஞ்சுக்கோங்க. தேவனுடைய பலத்த சத்துவத்தால் எனக்கு அளிக்கப்பட்ட வரமாகி அவருடைய கிருபையினாலே இந்த சுவிசேஷத்துக்கு ஊழியக்காரனானேன். எந்த சுவிசேஷம்? எனக்கு இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷனை கர்த்தர் தனக்காக படைச்சிருக்கிறாரு, உலகத்தோடு முன்னால் படைச்சிருக்கிறாரு.
அவன் கெட்டு போகக்கூடாது என்று அவனுடைய மீட்பு, அவனுடைய ஜெயம், அவனுடைய ஜெயமான வாழ்க்கைக்கு உலகத்தை படைக்கும் போதே அவனை படைச்சு அந்த கிருபையினால் அவன் வாழணுங்கிறது அவர் எல்லாமே அவரே செஞ்சு. இவன் சம்பாத்தியத்தில் வாழக்கூடாது, இவன் எதாவது வாழக்கூடாது. நானா இவனுக்கு எல்லாம் செய்யணும், நானே எல்லா விஷயத்திலும் உதவணும். அதுதான் அவனுடைய கிருபை. அது அப்பமே செஞ்சு. இவன் பிறக்கவே இல்லை, ஆதாம் பிறக்கவே இல்லை. அதுக்கெல்லாம் உலகத்தெல்லாம் படைக்கிறதுக்கு முன்னாடி தேவன் அவர் கூட நம் நித்தியமாக இருக்கும்படியாக அவர் நம்ம படைக்கப்பட்டோம். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. இதை எண்ணி பாருங்க எவ்வளவு பெருசு அது. அங்க போயிருங்க, அப்பதான் தேவனை துதிக்க முடியும் நம்மால. இதெல்லாம் புரியாம ஆண்டவரே ஸ்தோத்திரம், இன்னைக்கு எங்க வீட்டில் சோறு வந்தது ஸ்தோத்திரம், எங்க வீட்டில் காசு வந்தது ஸ்தோத்திரம், இப்படியே இருக்கக்கூடாது. ஏதாவது இருக்கும் பாருங்க, நன்றி செலுத்தும் போதே அழுதுகிட்டு இருப்பாங்க, ஏன்னா ஒரு காரியம் நடக்காம இருக்கும். ஆனா இங்க நம்ம என்ன பார்க்குறோம், எல்லாமே உலகத்தை படைக்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் செஞ்சு வச்சிருக்கனால கண்ணுக்கு தெரிஞ்சதை பார்த்து கர்த்தரை துதிக்காத, தெரியாததை பார்த்து கர்த்தரை துதி. எல்லாம் பண்ணக்கூடிய ரெடி, எல்லாம் பண்ணக்கூடிய பேக்ட் அண்ட் ரெடி. கிருபை. இந்த சுவிசேஷம் அதுக்கு பேர் தான் நற்செய்தின்னு பேரு. எந்த சுவிசேஷம்? அடுத்தால சொல்றாரு, அதை பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவனாகிய நான் கிறிஸ்துவனுடைய அளவற்ற ஐஸ்வரியத்தை புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கிறதற்காக இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. 9. தேவன் அது என்னவா? தேவன் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் கொண்டிருந்த அனாதி தீர்மானத்தின்படியே. இவன் இதை எப்படி படிக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இல்லாட்டா நம்ம எங்கே போயிடுவோம், சிலுவைக்கு போயிடுவோம். சிலுவைக்கு முன்னுக்கூட்டி இருந்து படிக்கணும். அதை இவன் சிலுவை எங்கே இருக்கிறது? நாம் வாழ்கிற காலம் சிலுவைக்கு பின்னால் உள்ள காலம், கிபி. நாம் இதை எங்கேருந்து படிக்க போகிறோம், பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிலுவைக்கு முன்னால் தேவன் ஒரு தீர்மானம் போட்டிருந்தார் அப்படின்னு ஒரு பவுல் சொல்கிறார். தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் கொண்டிருந்த அனாதி தீர்மானம். அனாதினா என்னது? இங்கிலீஷ் பைபிள் சொல்லுது அனாதிக்கு என்னது சொல்லுது? அனாதி தீர்மானம். அனாதின்னு அர்த்தம் தெரியுமா? நம்ம சில பேர் மும்பை தமிழர்களுக்கு நிறைய பேர் அனாதினா கூட தெரியாது. அவங்க இப்படி தெரியும், அனாதினா ஆள் யாரும் கிடையாது, அனாதி. அனாதிக்கு வேற அர்த்தம் இருக்குது. அனாதினா தொடக்கமும் முடிவில்லாத அந்த காலம். ஆதி அந்தம்னு சொல்கிறோம்ல, ஆதி, அதுதான் அனாதி. அது இங்கிலீஷ் பைபிள் படித்தா தெரிஞ்சிடும். இங்கிலீஷில் வாட் இங்கிலீஷ் பைபிள் சேஸ், which from the beginning, சொல்லுங்க beginning, தொடக்கம். உலகத்தோடதுக்கு முன்னால் ஒரு தீர்மானம் போட்டார் ஆண்டவர். ஆதாம் பிறந்த உடனே இல்லை, இயேசு சிலுவையில் மரித்ததில்லை. இந்த கிருபையின் தீர்மானம், கிருபையா மனுஷனுக்கு கர்த்தர் அவனுக்கு எல்லாத்தையும் செய்யணும்னு சொல்லிட்டு போட்ட தீர்மானம் உலகம் தொடங்குறதுக்கு முன்னாடி போட்டது. இப்போ நம்ம உலகத்துக்கு முன்ன கூட்டி போயிடுறோம், அங்கேருந்து நம்ம பார்க்க போகிறோம். அப்போ கர்த்தர் ஒருத்தர் உலகத்தை படைக்கிறதுக்கு முன்னாடி வாழ்ந்தார், உலகம் அவரால் படைக்கப்பட்டது. ஆனால் ஃபஸ்ட்டாக நமக்காகவே இந்த உலகத்தை படைக்கிறார், நமக்காகவே எல்லாம் திட்டம் போடுறாரு. அந்த கிருபை கிறிஸ்துக்குள்ள ஒரு கிருபையை, ஒரு தீர்மானம் போட்டு, பிளான் போட்டு, அவரை நம்மையும் ஆவிக்குரிய இதில் கிறிஸ்து ஏற்கனவே இருக்கிறனால அவருக்குள்ளே நம்ம படைச்சி கிருபையினால் எல்லாத்தையும் செய்யிட்டு தேவன் திட்டம் போட்டார், தீர்மானம் போட்டார்னு போலுங்க சொல்கிறார். நீங்கள் இதை ஒத்துக்கிட்டுறீங்களா? பைபிளை நான் எதுக்கு சொன்ன தெரியுமா? பைபிள் கிரேஸ்ன்னு. மனுஷன் கிருபையை பார்த்து எப்படி பார்க்குறான்னு தெரியாது. நான் பைபிளை பார்த்து வேதாகம கிருபை இப்படியா இருக்கிறது என்று பார்க்க முடிகிறது. அல்லேலூயா சொல்லுமா? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ரைட், அடுத்தால போகலாம். 10. உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாக இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக. அடுத்த வசனம் 11. இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த ரகசியத்தினுடைய ஐக்கியம் என்னதென்று எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்கிறதற்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. எப்போ உள்ளதை காட்டுறதுக்கு? ஆதி காலங்கள் முதல் மறைந்திருக்கிற, சொல்லுங்க, ஆதி காலம் முதல் மறைந்திருந்த ரகசியம். சொல்லுங்க, ஆதி காலம் முதல் மறைந்திருந்த ரகசியம். அதுக்குத்தான் அவர் ஊழியம் பண்றார். நாங்களும் அதுக்கு தான் ஊழியம் பண்ண வந்திருக்கோம். ஆதி காலம் முதல் உலகத்தை படைக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவருடைய திட்டத்தில் நீங்க இருந்தோம். ஆண்டவர் நம்ம ஆவியில படைச்சார். ஆதாம் மனுஷனை படைச்சார். எப்படி? அவருக்குள்ள. அதுக்கு பிறகுதான் ஆதாம அவர் பேசி வெளியே உண்டாக்குறாரு.
அதுக்கு பிறகு மண்ணால் செஞ்சு உண்டாக்குறாரு, எல்லாம் பண்ணுறாரு. அதெல்லாம் படிப்படியாக வர்றதுக்கு முன்னாடியே நாம் கிறிஸ்துவுக்குள் கிருபையினாலே ரகசியமாக தேவன் ஒரு பெரிய திட்டம் போட்டு வச்சிருந்தாரு. அது பழைய ஏற்பாட்டு காலத்து எந்த தீர்க்கதரிசிகளுக்குமே தெரியாது, அப்போஸ்தலருக்கும் தெரியும், இப்போ அங்கே இருந்தவங்களுக்கு தெரியாது. அதெல்லாம் இப்போ அதை வெளிப்படுத்தும்படியாக ஆவியானவர் என்னை இந்த ஊழியத்துக்கு நியமித்தாருன்னு பவுல் சொல்கிறார். ஆமென். இப்போ புரியுதா உங்களுக்கு? பழைய ஏற்பாடு காலத்தில் இவ்வளோ பெரிய இந்த ரகசியத்தை யாருமே சொல்லலை, பரிசுத்த பவுல் மூலமாக சபைக்கு அவர் சொல்கிறாரு. இந்த வெளிப்பாடுகள் நாம் இருக்கும்போது நம்முடைய ஜெபம் தொடர்ந்து இதை கவனிப்போம். இன்னொரு வாரத்துக்கு கவனிக்கலாம். அதை செய்தி இருக்குது, நான் தொடங்கியிருக்கிறேன். அதை எவ்வளோ பெரிய ரகசியமான விஷயம், இது எவ்வளோ மேன்மையான விஷயம், யாருமே பேசாத விஷயம். பரிசுத்தன் பவுல் மூலமாக சொல்லியிருக்கிறார். ஆதிகாலம் பிஃபோர் த வேர்ல்டு பிகான், உலக தொடக்கம்னு சொல்கிறார். அந்த டைமில் அவர் தீர்மானம் போட்டிருக்கிறாரு, எதையுமே உண்டாக்கும் முன்பாக நாம் தேவனுடைய திட்டத்தில் இருந்தோம். அல்லேலூயா. இதுதான் தேவனுடைய பெரிய ஒரு கிருபையின் திட்டம் ஒன்று வச்சிருக்கிறார். அந்த கிருபை குறித்து தொடர்ந்து கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துவாராக. எல்லாரும் எழுந்து ஜெபிப்போம். ஜெபம் பண்ணிக்காங்க. நீங்கள் அவ்வளோ மேன்மையான ஒரு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீங்க. கிருபை அவ்வளவு மேன்மையானது. கிருபையை சாதாரண நீராதீங்க, அது பெருசு. தேவன் நமக்காக பண்ணியிருக்கிற பெரிய தீர்மானம், திட்டம். நல்ல பிதாவை உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையில் நீர் உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு வெளிப்படுத்தினீர், அதற்காய் ஸ்தோத்திரம். அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மத்தியில் உலாவுகிற இயேசுவுக்காய், ஆவியானவருக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் கைகளை உயர்த்தி உம்முடைய அபிஷேகத்தை அங்கீகரிக்கிறோம். உம்முடைய சுகத்தை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம், நன்மைகளை எடுத்துக்கொள்கிறோம். எங்கள் வாயை திறந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடன்படிக்கைக்காய் நன்றி ஆண்டவரே. கிறிஸ்துவுக்குள் தந்திருக்கிற மேன்மையான கிருபையின் வாழ்க்கைக்காய் நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உம்மை போற்றுகிறோம் ராஜா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசுவே. நீருடைய மணவாளன், நீருடைய ராஜா. நீர் உம்முடைய இரத்தத்தினால் எங்கள் பாவங்களை கழுகி இருக்கிறீர், நோய்களை தழும்புகளால் குணமாக்கி இருக்கிறீர். ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த இடத்துல வந்திருக்கிற பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். இவங்க கைட்டு செய்கிற வேலை, படிப்பு, இவனுடைய எதிர்காலம், குடும்ப வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, எல்லாவற்றுக்காக நாங்கள் கரைகளை ஏந்தி கைகளை உயர்த்தி நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா ஆசீர்வாதம் உடன்படிக்கையில் இருக்கிறது ஆண்டவரே. எல்லாவற்றையும் செய்து முடித்து இருக்கிறீர் ஆண்டவரே. இந்த கிருபையின் உடன்படிக்கைக்காக நாங்கள் நன்றி ஆண்டவரே. தகுதி இல்லாதவர்களாக நாங்கள் இருந்திருந்தாலும் ஆண்டவரே, எங்களுக்காக கிறிஸ்துவை தகுதியாக்கினீர் ஆண்டவரே. அவரே எங்களுக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் ஆனார். அவராலே நாங்கள் வாழ்கிறோம். இயேசுவே எங்களுடைய வாழ்க்கை ஆண்டவர். இயேசுவே எங்களுடைய லைஃப். இயேசு தான் எங்கள் லைஃப் ஆண்டவர். இயேசுவே எங்களுடைய வழி, சத்தியம், ஜீவன் என்பதை விசுவாசிக்கிறோம். நன்றி அப்பா. தேங்க்யூ லார்ட். எங்கள் புத்திக்கு அப்பாற்பட்ட பெரிய காரியங்களை செய்கிறவர் நீர். எங்களுடைய மைண்ட் காம்ப்ரிஹெண்ட் பண்ண முடியாத காரியங்களை நீர் எங்களுக்கு சாதித்து தருகிறவர். அதற்காக நாங்கள் யோசிக்க முடியாத காரியங்களை எங்களுக்கு செய்து தருகிறவர். அவ்வளோ உங்களுடைய திட்டம் அவ்வளோ பெருசாக இருக்கிறது. உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களை தாழ்த்துக்கிறோம். உங்களுடைய கிருபையின் கீழ் வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியம் உங்களுக்கு கூட இருப்பதாக. ஆமென்.